நீ எதுக்கு அவன் கூட ஆஸ்பத்திரியில போய் தங்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஒண்ணு நீ ஆபீஸ்க்கு போய் இல்லன்னா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. கொண்டாங்க. அம்மா அம்மா விடுமா. ஏமா இப்படி பண்ற? இப்ப சித்து இந்த நிலைமையில இருக்க காரணம் அவன் என்ன காப்பாத்த நினைச்சுதான். அவன் மட்டும் இல்லன்னா நான் எப்பவோ செத்திருப்பேன். நான் இப்ப உயிரோட இருக்கதே சித்து போட்ட பிச்சைமா. அந்த நன்றி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? நன்றியை காட்டுறதுக்கு நீ அவன் கூட ஆஸ்பத்திரியில போய் அவன் கூட தான் தங்கணுமா? அவனை பாத்துக்கிறதுக்கு தான் அவன் அம்மா இருக்காளே. அப்புறம் என்ன? நீ வீட்ல இருந்து அப்பப்ப அவனை போன் பண்ணி விசாரிச்சா போதும். உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. சித்துக்கு சரியாகிற வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறேன். ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காத. வரேன்ப்பா. ஏய் தென்றல் நில்லுடி, போகாத. ஏங்க நான் சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கா, நீங்க பண்ணி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அவளை போகாதன்னு சொல்லுங்க. தென்றல் தெளிவா தான் இருக்கா. நீ தான் தேவையில்லாம குழம்பிக்கிட்டு இருக்க. போய் வேலையை பாரு. நல்லதுக்கு காலமே இல்ல. எல்லாரும் என்னையே அடக்குங்க. என்ன விரோதியா பாருங்க இந்த வீட்டுல. அத்தை, ஏன் அத்தை கண் கலங்குறீங்க? சித்துவ நினைச்சா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை. சித்து எப்படியும் கண் முழிச்சிருவான். அவன் கண் முழிக்கிற வரைக்கும் நானும் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணி ஆபீஸ்க்கு லீவும் சொல்லிட்டேன். அழாதீங்க அத்தை. அதான் சொல்றேன்ல, சித்து கண்டிப்பா கண் முழிச்சிருவான். நான் சித்து கண்ணு முழிக்கலையேன்னு நினைச்சு கவலைப்படலமா. அவனுக்கு யாரு இப்படி ஒரு நிலைமை உண்டு பண்ணாங்கன்னு தெரிஞ்சும் என்னால அவங்கள எதுவுமே செய்ய முடியலையே. அத நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? சித்துக்கு யார் இந்த நிலைமையை உண்டு பண்ணது? வேற யாரு? அந்த ஆண்டாள் தான். அன்னைக்கு நீ சொன்னியே, உன் மேல இருக்கிற கோவத்துல அந்த ஆண்டாள் தான் யாரோ ரவுடிங்களை அனுப்பி இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நீ சொன்னல. உன்னோட சந்தேகம் 100% உண்மைதான் தென்றல். என்னத்த சொல்றீங்க? நிஜமாவா? எதை வச்சு நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அன்னைக்கு நீ என்கிட்ட அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் அந்த வீட்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ பார்த்தேன்.
திரும்ப சொல்றேன்டி. ஆமா, அந்த ஆக்சிடென்ட் என்னாலதான் நடந்துச்சு. என்னையெல்லாம் உன்னாலையும் சரி அந்த தென்றலாலையும் சரி எதுவுமே செய்ய முடியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆண்டாளால தான் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வயித்துல குழந்தையோட தெருவுல நின்னேன். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு இதே ஆண்டாளால என் பையனுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. இப்பவும் அந்த ஆணவக்காரியே எதுவுமே செய்ய முடியாம நான் கையால் ஆகாதவளாதான் நிக்கிறேன். அப்பவும் சரி இப்பவும் சரி இந்த உலகம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நம்மள மாதிரி ஆளுங்க அவங்கள எதுவுமே பண்ண முடியாது இல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை. இவ்ளோ விஷயம் நடந்திருக்குல்ல, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யாருக்குமா கால் பண்ற? அந்த ஆண்டாளுக்கு தான். ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடுறேன். இவ எதுக்கு கால் பண்ற? சொல்லுமா தென்றல். ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி நீயும் சித்துவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன்னையும் சித்துவையும் பார்க்கலான்னு நினைச்சேன். நேரமே கிடைக்கலமா, அதான் வர முடியல. தப்பா எடுத்துக்காதம்மா. தென்றல், இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உனக்கு பரவாயில்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால தானே கால் பண்ணிருக்கேன். ஆனா பாவமா அந்த சித்து, அவன்தான் இன்னும் கண்ணு முழிக்காம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. என்னம்மா பண்றது? அவன் விதி. ஒருவேளை அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுமா. நான் பெரிய மலர் வளையமா வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறேன். ஏய் ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கியா? என்னம்மா நீ, நான் எவ்வளவு அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து நக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற? வேண்டாம், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை இப்பதான் எல்லாமே சொன்னாங்க. நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். என்னம்மா பண்ண போற? அதான் சாரதா ஏற்கனவே எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டாளே. அந்த ஆக்சிடென்ட் ஏன் மூலமா தான் நடந்துச்சுன்னு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கா. ஆக்சிடென்ட் பண்ண ரவுடிங்களை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து அவங்க கிட்ட வாக்கு மூலமும் வாங்க வச்சிருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு என் வீட்டுக்கும் வந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு? எனக்காக எம்எல்ஏ, மினிஸ்டர், கமிஷனர்னு
பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கால் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆமா தென்றல், இதெல்லாம் அந்த சாரதா உன்கிட்ட சொல்லலையா? இங்க பாரு தென்றல், என்கிட்ட பணம் இருக்கு. பணம் பாதாள வரைக்கும் பாயுங்கிறது வெறும் ஜோடிப்பான வார்த்தை இல்லம்மா. இந்த உலகத்தோட உண்மையான தத்துவம் அது. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மினிஸ்டர் எம்எல்ஏவை மட்டும் இல்ல, அந்த கடவுளையே என்னால விலைக்கு வாங்க முடியும். என்ன உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுடி. அதிகபட்சமா இந்த மாதிரி போன் பண்ணி ஆதங்கத்துல கத்ததான் முடியும், அழ முடியும். நீ பணம் இருக்குங்கிற கர்வத்துல ரொம்ப பேசிட்டு இருக்க. எங்களை மாதிரி ஏழைங்க ஏறி மிதிச்சா நீங்க காணாம போயிடுவீங்க. உன்கிட்ட பணங்கிற ஆயுதம் மட்டும்தான் இருக்கு, ஆனா என் கையில அதை விட பெரிய ஆயுதமே இருக்கு. என் கையில இருக்கிற அந்த ஆயுதத்தை வச்சு இன்னும் 1/2 மணி நேரத்துல உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. அப்படியா? என்கிட்ட இருக்கிற பணத்தை விட உன்கிட்ட அப்படி என்னமா பெரிய ஆயுதம் இருக்கு? மீடியா மீடியா இன்னும் 20 நிமிஷத்துல உன் வீட்டு ரேடியோவை ஆன் பண்ணி என் ப்ரோக்ராம கேளு. அந்த ப்ரோக்ராம் மூலமா மக்கள் கிட்ட உன் முகத்தறைய கிழிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி காட்டுறேன். மக்கள் சக்தியை விட இந்த உலகத்துல வேற எந்த சக்தியும் பெருசு இல்லங்கறத இந்த 20 நிமிஷத்துல உனக்கு நான் புரிய வச்சு காட்டுறேன். வெயிட் பண்ணி பாரு. அத்தை, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போக வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப போயே ஆகணும். நீங்க சித்துவ பாத்துக்கோங்க. நான் என் ப்ரோக்ராம் மூலமா அந்த ஆண்டாள் அம்மாவை நிச்சயமா ஜெயிலுக்கு அனுப்புவேன். நான் போயிட்டு வரேன் அத்தை. மாதவி, மாதவி, என்ன சத்த? சீக்கிரமா போய் அந்த ரேடியோ எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஆன் பண்ணு.